ரோமரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் சேர்ந்து நாம் படிப்போமாக. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாரையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இன்னைக்கு காலை ஆராதனையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு என்று உங்கள் மத்தியில் பேசும்படி விரும்புகிறேன். நேரம் நமக்கு சிறிதாக இருக்கிறபடினாலே நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு மற்ற காரியங்களை வருகிற நாட்களில் நான் உங்களோடு 21 நாட்கள் இந்த ஜெபத்தில் இருக்கும் பொழுது இதனுடைய காரியங்களை நான் விளக்கி நான் பேசுகிறேன். இன்னொரு முறை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு. இதில் 3 காரியங்கள் நாம் பார்க்கலாம். என்னன்னா, ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு. ரெண்டாவது, அதை இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்த ஒரு தேவன் இருக்கிறார். ஓகே, முதலாவது காரியம் நம்ம பார்க்கலாமா? பைபிளில் போட்டிருக்க பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூலோகத்திற்கு அனுப்பினார். சொல்லுங்க பார்க்கலாம். யார் அனுப்பினார்? பிதாவாகிய தேவன். எதற்காக? யாரையோ அனுப்பி பார்த்தார், ஆனால் யாரும் ஜனங்களை ரட்சிக்க வரவில்லை. அந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம் குறித்த காலத்தில் அவர் மனுஷ ரூபமாய் இந்த உலகத்திற்கு வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் மரிக்கும்படி குறித்த காலத்தில் வந்து அதற்கு பிதாவானவர் அவரை ஒப்பு கொடுத்தார். சொல்லுங்க, யார் ஒப்பு கொடுத்தார்? பிதாவானவர் அவரை ஒப்பு கொடுத்தார். முதலாவது, பிதாவானவர் இயேசுவை ஒப்பு கொடுத்தார். ரெண்டாவது, இயேசு பிதாவானவர் சொன்ன காரியத்திற்கு இயேசு தன்னை கொடுத்தார். இயேசுக்கு சொல்லுகிற வார்த்தை, தம் சித்தத்தை பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்குவதே கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியம். பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கவே. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சரி, ஒரே ஒரு தெய்வம் யார் தான்? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அந்த தெய்வத்தை, அந்த ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலேருந்து எடுப்பதற்கு பிசாசு எவ்வளவோ போராடுகிறான். ஆனால் நாம் ஒரு நாளும் அவரை விட்டு விலகி போக மாட்டோம். காரணம் ஏன் தெரியுமா? நாம் பாவிகளாக இருக்கையில் அவர் நமக்காக மரித்து தம்முடைய அன்பை அவர் விளங்க பண்ணினார். இப்போ ரெண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மூன்றாவது, நான் என்ன கேட்குறேன், யாருக்கு பிதாவானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தார்? யாருக்கு? மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை யாவரும் படிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை ஒருவர் படிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் மூன்றாம் தரம் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். போதும் வேலை வந்தது. இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். யாருடைய கையில்? அப்ப மூன்றாவது, இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தாரு? பாவிகளாகிய நமக்காக அவர் வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த உலகத்தில் ஒரே ஒரு தெய்வம் மாத்திரம்தான் நமக்காக அவர் வந்தார். அது யாருன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு. சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு திருமணத்தில் தாய் தகப்பனாக இருக்கிறோம். உங்கள் பிள்ளைங்க, என் பிள்ளைங்க, நம்ம கல்யாணத்தில் நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்குறோம்ல. கொடுக்கும்போது எல்லாம் பார்ப்போம்ல. பையன் எப்படி இருக்கிறான், இல்லைன்னா பொண்ணு எப்படி இருக்கிறாங்க, என்ன படிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் பார்ப்போம். ஆனால் பிதாவானவர் யாருக்கு ஒப்பு கொடுத்தாருன்னா, பாவிகளாக இருக்கிற நமக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அவருடைய அன்பு மிக வித்தியாசமானது. நம்மளை மீட்கும் பொருட்டாக ஒரு 5 காரியத்தை நான் சொல்கிறேன், எழுதி கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளும். ஏன் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்தார்? 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக, படிங்க பார்க்கலாம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை
ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்று காலங்களில் விளங்கி வருகிறது. இப்போ முதலாவது இயேசு கிறிஸ்து எதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் எதற்காக? மீட்கும் பொருட்டாக. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரையும் மீட்கும் பொருட்டாக இயேசு கிறிஸ்து நம்மை, அவருடைய சாயல்ல இருக்கிற நம்மை மீட்கும் பொருட்டாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். நான் அடிக்கடி யோசிப்பேன், ஏன் நம்மளை கர்த்தர் மீட்கணும்? நம்ம பாவிகளாச்சே, நம்ம ஒன்றுமே கிடையாதாச்சே, ஏன் நம்மளை மீட்கணும் தெரியுமா? ஏன் தெரியுமா அவர் மீட்க வந்தார்? எதற்காக நம்ம மீட்க வந்தார்? தம் சித்தத்தை நீங்களும் நானும் செய்வோன்னு அவர் நம்பி நம்மை மீட்கும் பொருளாய் வருகிறார். சில வேளை நான் யோசிப்பேன், ஆண்டவரே உம்முடைய மீட்பு எவ்வளோ பெரியது. நாம் எல்லோரும் தெரிஞ்சு, இயேசுவை தெரிஞ்சு நம்ம மீட்பர்னு சொல்கிறோம். ஆனால் பைபிளில் இயேசுவை தெரியாமலே ஒரு மனுஷன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொன்னார். யார்? யோபு. 2 விதமான வாழ்க்கை நம்ம வாழலாம். என்னென்னா, தெரிஞ்சு நம்புறது வேற, அப்புறம் தெரியாமல் நம்புறது வேற. இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தத்தை சிந்தினார், நமக்காக பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார், நமக்கு தெரிஞ்சு நம்ம இயேசுவை பிடிச்சு கொள்கிறோம். ஆனால் யோபு எதையுமே தெரியாமல் ஒரு மனுஷகுமாரன் வருவார், நான் அவரை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அந்நாட்களிலே அவர் எழுதிவிட்டார். யோபு பார்த்தீங்கன்னா, அவர் ஆபிரகாமுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்த மனுஷர். ஆபிரகாமுக்கு முன்பதாக இருந்தால், அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பு கூடாரம், ஆலயம், இதெல்லாம் நீங்கள் யோபுவின் புத்தகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அந்த மாதிரி வார்த்தைகளே பார்க்க மாட்டீங்க. ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்த நாட்களில் அவர் வாழ்ந்தார். அப்போ எதற்காக கர்த்தர் உங்களை என்னை மீட்டிருக்கிறார் தெரியுமா? எதற்காக மீட்டிருக்கிறார்? ஆண்டவரே ஸ்தோத்திரம், லேலியா லேலியா அப்படியா? இல்லை இல்லை இல்லை. 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது. நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்ப நம்ம கர்த்தர் எப்படி மீட்டிருக்கார் தெரியுமா? அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். சொந்த ரத்தத்தை கொடுத்து. அன்னைக்கு ஒரு 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 நிகழ்ச்சி நடந்துருந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை உள்ள பிள்ளைகளுக்கும், சின்ன பிள்ளைகளுக்கு கேன்சர் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு இடத்துல இந்த பிள்ளைங்களெல்லாம் கூட்டி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல சச்சின் டெண்டுல்கர் அவரை கூப்பிட்டுறாங்க. அவர் வந்தார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எத்தனையோ லட்சம் ஆகுது. எதற்கு? இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எத்தனையோ லட்சங்கள் ஆகிறது. அதை கொடுப்பதற்கு அவங்க கீழே காசு இல்லை. அதை எடுத்து நடத்துகிறாங்க. அப்போ என்ன பண்ணார் சச்சின் டெண்டுல்கர்? அவர் இந்த எம்ஆர்எஃப்னு ஒரு பேட் இருக்கும், வச்சுருப்பார். அவர் அந்த எம்ஆர்எஃப் கம்பெனிக்கிட்டேருந்து பேட்டை வாங்கினார். அந்த பேட் ஒரு 3000 இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அந்த பேட்டில் தன்னுடைய சிக்னேச்சரை போட்டு, இந்த பேட்டை நான் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன், என் கூட சேர்ந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கங்க, ஆனால் இதனுடைய உங்களுக்கு ஸ்பெஷலாக நான் தரணும் விரும்புகிறேன், ஆனால் இது ஃப்ரீயாக இல்லை, இதற்காக நன்கொடையாக கொடுக்குற காசை நான் அப்படியே கொடுக்குறேன்னு சொல்லி ஒவ்வொரு ஆளும் 30,000 ரூபா, 40,000 ரூபா, 50,000 ரூபான்னு சொல்லி எல்லாரும் அந்த பேட்டினுடைய விலை 3000 ரூபா இருந்த பேட்டோட விலை எவ்வளோ மாசிப்பா? 30,000, 40,000. எதற்காக? அந்த பேட்னாலையா? எந்த சிக்னேச்சரு?
ஒரு சச்சின் டெண்டுல்கர் ஒரு சாதாரண மனுஷனுடைய சிக்னேச்சர்னு வச்சு இவ்வளோ ஆகுதுன்னா, உங்களையும் என்னையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்கள் ரத்தத்தை வச்சு அடையாளப்படுத்தினதுனால தான் நீங்களும் நாட்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதமாக சொல்லுங்கள் பார்க்கலாமே. முதலாவது நம்மளை மீட்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்பதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார். ரெண்டாவது ரோமரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். ரோமரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும். இரண்டாவது நம்முடைய பாவங்களுக்காக, சொல்லுங்க பார்க்கலாம், நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். முதலாவது நம்மளை மீட்கும்படியாக, இரண்டாவது நம்முடைய பாவங்களில் மொத்தம் 4 லெவல் இருக்குது. பாவங்களில் சாப்பாடுன்னு சொல்கிறோம்ல, சாப்பாடு 3 லெவலில் இருக்குது, 4 லெவலில் இருக்குல்ல, கரெக்டு தான். பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்கிறோம், அதுதான் நம்ம இன்னொரு வார்த்தை டிஃபன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் மதியானம் லஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நைட்டு டின்னருன்னு சொல்லுவோம். அது நடுவில் கொஞ்சம் அதெல்லாம் இருக்கும், அது பேர் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்டு தானே? என்ன சொல்லுவோம்? ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லுவோம். கரெக்ட் தானே? அப்போ இப்படிலாம் ஒரு சாப்பாடு நம்ம இப்படி இருக்கிறதுனால இப்படி 4-5 வகையில் இருக்கிறது. ஆனால் அதே போல் பாவம் 4-5 நிலையில் இருக்குது. சபை விசுவாசிகள் இதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். சங்கீதத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் தாவீது அதை எழுதுகிறார். சங்கீதத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் அது 12வது வசனத்தில் தன் பிழைகளை உணர்கிறவன். முதலாவது பாவம் அப்படியே வராது, பிழையாய் வரும். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். எரர், a mistake. இன்னொரு முறை சொல்கிறேன். உங்கள் ஃபோனை ஆன் பண்ணுவீங்க, ஆனால் நீங்கள் வேறு எதுக்காக ஆன் பண்ணுவீங்க, ஆனால் சில காரியங்கள் பிழையாய் சில காரியங்கள் உங்கள் ஃபோனில் நிற்கும். பிழை. இரண்டாவது அதே வருஷத்தில் அடுத்த வார்த்தை போட்டிருக்கும், தன் பிழைகளை உணர்கிறவன் யார். அடுத்தது மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். அடுத்தது என்னது? மறைவான குற்றங்கள், மறைவாய் கிடக்கும் காரியங்கள். முதலாவது அது மிஸ்டேக்காக இருக்கும், ஆனால் ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க? எதையாவது நீ மறைச்சி பண்ணுறனாலே அது என்னது? ஏதோ ஒரு பாவம் இருக்குன்னு அர்த்தம். புருஷனுக்கு மறைவாய் மனைவி, மனைவிக்கு மறைவாய் புருஷன், பிள்ளைகளுக்கு மறைவாய் பெற்றோர்கள், பெற்றோருக்கு மறைவாய் பிள்ளைகள். இந்த காலத்தில் தவறக்கூட ரைட்டுன்னு சொல்கிறாங்க. இது துணிகர பாவம். அடுத்தது என்ன தெரியுமா நடக்கும்? 4வது அதே வசனத்தை படிங்க, 13வது வசனம். துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியனை விலக்கி காத்து அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். 4வது என்னது? பெரும் பாதகம். அடுத்த சதம் 4வது என்னது? பெரும். அப்படின்னா என்னது? மிகப்பெரிய குழியில் நீங்கள் விழுதுறோம். அது அப்படி நீங்கள் கவனமாக இரு. இன்றைக்கி காலையில் நீங்கள் எந்த லெவலில் இன்னொன்று சொல்லட்டுமா? நான் பாவம்னு சொல்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லட்டுமா? சில அடிக்ஷன்ஸ் இருக்கிறது. இன்றைக்கி ராத்திரி கூட்டத்துக்கு வாங்க, நான் பேசணும். ஆண்டவர் என்னோட பேசினார். இன்னும் நான் சரியாக ப்ரிப்பேர் பண்ணல, ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி சாயங்காலம் கூட்டம். யூதாஸ் இயேசுவினுடைய அற்புதங்களை பார்த்தான், இயேசுடைய வசனத்தையும் செய்தியையும் கேட்டான். இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் போனான். ஆனால் எந்த வார்த்தையும் எந்த அற்புதமும் அவனை மாற்றவே இல்லை. காரணம், அவன் இருதயத்திற்குள்ள யார் புகுந்தா? பிசாசு புகுந்தான். அதோட முடிவு பார்த்தீங்களா? பெரும் பாதகம். அப்படியே வெளியே அப்படியே இருந்துட்டு அப்படியே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம் அப்படிலாம் நடத்துறாதீங்க. இல்லை 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 இல்லை, இது அப்படியே படிப்படியாய் யாராக இருந்தாலும் சரி படிப்படியாய் மேறும். ஆகவே தான் எந்த லெவலில் இருந்தாலும் சரி, எந்த லெவலில் பாவமாக இருந்தாலும் சரி, உங்கள் பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்து உங்களை மீட்க இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாமே. மூன்றாவது கலாத்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். கலாத்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம்.
அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப மேல பாத்தீங்கன்னா, அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து. மூன்றாவது, இயேசு கிறிஸ்து எதற்காக ஒப்பு கொடுத்தார்னா, இப்ப இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம். இப்ப என்னென்னலாம் பொல்லாத பிரபஞ்சம் இருக்குன்னு சொன்னா நம்ம எக்கச்சக்கமா சொல்ல முடியும்ல. டிவோர்ஸ் ரேட்டு எக்கச்சக்கம். புருஷ மனைவிக்குள்ள இருக்கிற அன்பு தனிந்து போகிறது, சகிப்புத்தன்மை இல்லை, புரிந்து கொள்கிற தன்மை இல்லை, எடுத்த உடனே டாப் டிப்னு. ஏன் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்க்கு வரலன்னு நான் வந்து விளையாட போனேன், கிரிக்கெட் விளையாட போனேன். கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, கிரிக்கெட் விளையாட போயிட்டாரான். அதுக்கு அவங்க ஒய்ஃபும் சொல்கிறாங்க, ஆமாம் பாஸ்டர், அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவர் போனால் தான் அவருக்கு சந்தோஷமாக இருக்கும், நானும் குடும்பத்தை ஒரு வாரம் ஃபுல்லாக என்ன பண்ண முடியும், நடத்த முடியும். இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே போகிறோம். ஆண்டவர் 2 பாலினம் தான் கொடுத்துருக்கிறார். என்னது? ஆணும் பெண்ணும் தான் கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த நாட்களிலே அது வித்தியாசமான காரியங்கள்லாம் நாம் பார்க்குறோம். புது பேர்லாம் சொல்கிறாங்க. திரும்ப சொல்லுகிறேன், இது எப்பேற்பட்ட புதிதான காரியமாக இருந்தாலும் சரி, பொல்லாத காரியமாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற பிரபஞ்சத்தில் இருக்கிற சகல காரியத்தையும் விடுவிக்கும்படி இயேசு கிறிஸ்து வந்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாமே. இங்கே அநேக பெற்றோர் உட்கார்ந்துருக்கிறீங்க. சில காரியம் உங்கள் வாயினால சொல்ல முடியாது. உங்கள் பிள்ளைகள் செய்கிற காரியங்கள், உங்கள் குடும்பத்தை நடந்த காரியங்கள், நடந்து கொண்டு காரியம் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்குங்க. எப்பேற்பட்ட சவாலாக இருந்தாலும் சரி, இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் நம்முடைய கைகளிலிருந்து, நம்முடைய கண்களிலிருந்து அகற்றுவார். நம்புறவங்க மாத்திர கையை ஊற்றி ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாமே. இப்பிரபஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம், இன்னொரு முறை சொல்லுங்கள், இப்பிரபஞ்சம். நான்காவது இதோட நான் முடித்து விடுகிறேன். இப்போ எபேசியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். எபேசியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். நான்காவது எதற்காக கர்த்தர் ஒப்பு கொடுத்தார்? உங்களை என்னையும் கரை திரை ஆற்ற. அந்த வசனத்தில் இருக்கிற ஒரு 2-3 காரியங்கள் முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல இருக்கக்கூடாத காரியங்கள் இருக்கிறது, இருக்க வேண்டிய காரியங்களும் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாத காரியங்கள் இன்னொரு முறை படிக்கலாமா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 50 கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். அப்படின்னு அர்த்தம் என்ன? நம்மகிட்ட எது இருக்கக்கூடாது? எது இருக்கக்கூடாது? பாவம் இருக்கக்கூடாது. கரை திரை இருக்கக்கூடாது. எது இருக்கணும்? பரிசுத்தமும் அப்புறம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் இது. ஒரு போலீஸ்ல இருக்கிற ஒரு ஆள் ஒரு அதிகாரிக்கு படி நிற்கணும்னா, முதலாவது தன் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கணும்னா சுத்தமாக இருக்கணும். ரெண்டாவது, அவர் என்ன தான் சுத்தமாக துவைச்சி போட்டு அயன் பண்ணி வச்சாலும் அவருக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற பேட்ஜு, அவருக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற கேடர் வச்சுருந்தா தான் அவங்க முன்னாடி இப்போ என்ன முடியும், நிற்க முடியும். அதே போல தான் தேவன் உங்களையும் என்னையும் கரை திரை இல்லாமல், அடுத்தது பரிசுத்தமும் பிழையற்றதும், அடுத்தது மகிமையுமான சபையாய் தமக்கு முன்னே நிறுத்த விரும்புகிறார். சபை என்பது எது? கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றாய் கூடி அவர் நாமத்தை தொழுகிறது. இரண்டாவது, உங்களுடைய சரீரமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் சரீரத்தில் கரை திரை அற்றவனாய், கரைதிரை அற்றவனாய் வாழ கர்த்தர் நம்மை எதிர்க்கிறார். அதற்காக தான் இயேசு தன்னையே சிலுவையில் நம்மை ஒப்பு கொடுத்தார்.